பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் ஒரு சத்தியத்தை தியானிப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் பண்ணி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, கால வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் இது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியாக நன்றி சொல்லுகிறோம். இப்படி சமூகத்தில் வந்து ஆண்டவரே மட்டுமாய் பாடி துதித்து ஆராதித்து வேதம் வாசித்து ஆண்டவரே செபிக்கவும், ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க முடியாத இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே சோத்திர அடியனை மறைத்த நீர் வெளிப்படும், எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும், என்னோடு பேசும். உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வசனத்தை விலக்கி நீர் கற்றுக்கொடும். ஆண்டவரே சோத்திர வசனத்தின்படி வாழ ஆண்டவரே சோத்திர கர்த்தர் நீர் கிருபை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். சோத்திரம். தேவ மனுஷர்கள் விலக வேண்டியதும் விலகக்கூடாததும் என்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பொதுவாக மனுஷர்கள் எல்லார்களுக்கும் சோத்திரம் இது பொதுவான நல்ல ஒரு ஆலோசனையான வார்த்தைகளாக இருந்தாலும் கர்த்தர் சபைக்கு முக்கியமாக சோத்திரம் தேவ மனுஷர்கள் மனுஷிகள் நாம் எதில் விலகணும், எதிலிருந்து விலகக்கூடாது என்கிற காரியங்களை இந்த நாடிலே தியானிக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல விலக வேண்டியவைகள் எது என்று பார்க்கும்போது 1 தெசலோனிக்கர் 5:22 பொல்லாங்க தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற என்ன செய்யணும்? எது எதெல்லாம் பொல்லாங்காய் தெரியுதோ உங்களுக்கு தோன்றுகிறதோ அவைகள் எல்லாத்தையும் விட்டு விலகிறதா என்னது? வேறு பிரித்தல், பரிசுத்த வாழ்க்கை. ஆண்டவருடைய பிள்ளைகள் பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்கள், ஆமாம், பொல்லாத மனுஷர்களாக இருக்கட்டும் சோத்திரம், அப்போ அவர்களை விட்டு விலகணும். பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலகணும். நல்ல ஊழியர்களா பொல்லாத ஊழியர்களா 2 கூட்டம் இருக்குது இந்த உலகத்தில். நல்ல ஊழியர்களும் இருக்கிறாங்க. கர்த்தர் சபைக்கு தேவன் நல்ல ஊழியர்களை கொடுத்துருக்கிறார். ஐக்கியத்தில் நம்ம ஜெபத்தொட்ட ஐக்கியம், இயேசு நம்மோட சபை. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நல்ல தேவ பக்தி உள்ள பயம் நிறைந்த கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். நமக்கு தலைமைத்துவத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆகவே சகோதரம் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ பயத்தோடு பக்தியோடு பரிசுத்தத்தோடு சாட்சியோடு உண்மையோடு உத்தமத்தோடு கர்த்தர் சகோதரம் பூமியிலே வாழ்ந்து கர்த்தருக்கு நாம் பிரியமாய் ஜீவித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. அல்லேலூயா. இப்போ பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி பொல்லாங்காய் தோன்றுகிற காரியத்தை விட்டு விலகினவர் யார் வேதத்தில்? யோபு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர் யோபு புஸ்தகத்தில் 2 இடத்துல சோதர் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பொல்லாங்குக்கு விலகி தன்னை காத்து கொள்ளுகிற மனுஷன். யோபு 1:1 வாசிங்க. யோபு என்ற பெயர் கொண்ட தேவ மனுஷன் இருந்தார். எப்படிப்பட்டவர்? இன்றைக்கி அப்படி தான் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஊழியர்லாம் நாங்கள் சோத்திர உத்தமனாக இருக்கணும். சகோதரிகள்லாம் உத்தமிகளாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திர கடைசி காலத்தில் வாழுகிறோம். சும்மா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சோத்திர வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிற சோத்திர தேவனுடைய ஜனங்களை மோசம் போக்குற காரியங்கள்லாம் உலகத்தில் உண்டு. சோத்திரம். ஆகவே நாம் கவனமாக இருந்து நம்மை காத்துக்கொள்ளாவிட்டால் சோத்திர விழுந்து போன ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப துணிகரமான பாவங்களை செய்து கொண்டு தேவ பயம் இல்லாமல் நடக்கிறவர்கள் தான் விழுந்து போகிறார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள்லாம் விழுந்து போகிறார்கள் என்று பார்க்குறோம். தேசத்தில் யோபு என்னும் பேருண்ட ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷன் முதல்ல யார்? உத்தமன். அடுத்து சன்மார்க்கன். சன்மார்க்கன் என்று சொன்னால் மனசில் அதாவது சோதர எது தவறு எது சரி என்ற பிரமாணத்தை வைத்து கொண்டு நடக்கிறவர்கள். ஆனால் சோதர நீதிமான் யாருன்னா சோதர வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி சோதரம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளுக்கு செவிசாய்த்து அதன்படி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. சோதரம். அப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு பயந்து. அதான் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். அல்லேலூயா. அவன் தான் நீதிமான். அப்போ உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொள்ளுகிற நீதிமான் யாரு? யோபு. அதே போல தான் நம்மளும் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 16:6 தீமையை விட்டு விலகணுமா. கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தான் தீமையை விட்டு விலக முடியும். வாசிக்கலாம்.
ஆ ஆ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். நம்முடைய ஆண்டவர் கிருபையின் தேவன். ஹல்லேலூயா. கிருபைனாலும் சத்தியத்தினாலும் என்ன செய்யும்? பாவம் நிவர்த்தி ஆகுங்க. பாவம் நிவர்த்தி ஆகும்னா கிருபையும் வேண்டும், சத்தியம் வேண்டும். அந்த கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நம்முடைய ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1:14 வாசிக்கிட்டோம். ஒரு நிமிஷம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. சோத்திர கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ நீதிமொழிகள் 16:6 தீமையை விட்டு விலகுங்க. சரி, அந்த இந்த வசனத்தை முக்கியமாக மறுபடியும் வாசிக்கலாம். கிருபையினாலும் பாருங்க, நீதிமொழிகள் அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த சோத்திரம் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் மூலமாக நீதிமொழிகள் கொடுக்கப்பட்டது இல்லையா? சரி, சோத்திரம் சங்கீதம்னு எடுத்துக்கிட்டா யார் தான் முக்கியமாக வருவார்? தாவீது வருவார் இல்லையா? தாவீது நிறைய சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தான் மனுஷரு தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படாத ஆள்கள் தீமையோடு சோத்திரம் இணைஞ்சு கொண்டு தாங்களும் தீமையை செய்து மற்றவர்களின் தீமை செய்ய தூண்டி பாவத்தில் விழுந்து சோத்திரம். ஆமாம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோத்திரம் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களும் இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்கிறது? சோத்திரம். அப்போ எப்படி திருந்துவாங்க அப்படி ஆட்கள்? நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குதே. சோத்திரம் கூடாது. அதெல்லாம் சோத்திரம் தீமையாக பாவத்தில் துணிகரமாக சோத்திரம் தானும் கெட்டு மற்றவர்களையும் வாலிபர்களை இளைஞர்களை கெடுக்கிற ஆட்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. சோத்திரம். ஆமாம், சோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுறதுனால தான் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். சோத்திரம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறது எவ்வளோ அவசியம் பார்த்தீங்களா? தீமையை விட்டு விலகணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். தேவ பயன்றது அதுதான் வேதம் சொல்லுகிறது. தேவ பயம் உடையவர்களாக இருக்கணும். அதாவது தான் வேதத்தில் பய பக்தி ரெண்டும் நமக்கு சேர்ந்தது. சோத்திர கிறிஸ்துவ பக்தி என்பது சோத்திரம் ஒரு நல்ல ஒரு சோத்திர சரியான வழியில் நம்ம நடத்தக்கூடிய ஒரு பாதை. அதோடு கூட தேவனுக்கு பயப்படுற பயம், பய பக்தியோடு கூட நாம் கர்த்தரை சேவிக்கணும், கர்த்தரை பின்பற்றணும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எதை விட்டு விலகணுமா? பேதமையை விட்டு விலகுங்கள். பேதமையை விட்டு விலகுங்கள். அப்போ சோத்திர பேதமை உள்ளவங்க யார் அப்படின்னா புத்தி இல்லாதவங்கன்னு அர்த்தம். சொல்ல போறீங்களா? கீழே வசனத்தை நீங்கள் பேதமையை விட்டு விலங்க. ஒரு சொல்ல பாருங்க, பாவங்க பேதையாக இருக்குதுங்க. அந்த பிள்ளை பேதையாக இருந்தால் அந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆட்கள். என்ன ஏன் பேதையாக இருக்கிற? சோத்திரவனுக்கு அறிவு இல்லையா? தேவ அறிவு இல்லையா? தேவன் இல்லையா? இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். உலகத்தில் சொல்லுவாங்க அவர் பேதங்க, அது ஒரு என்ன ஏமாந்த பிள்ளைங்க. இப்படியா சாட்சி? இது ஒரு சாட்சியா? சோத்திரம் கெட்டிக்கார பிள்ளை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் உண்மை இல்லை. அப்போ அந்த பிள்ளைகளை சொல்லி நல்ல கெட்டிக்கார பிள்ளைங்க, ஞானம் உள்ள பிள்ளைங்க, நல்ல அறிவு உள்ள பிள்ளைங்கன்னா நான் ஆமாம் குடும்பத்தை கூட எடுத்துக்கொள்வோம். அப்படி இருந்தால் தான் நல்ல ஒரு சாட்சின்னு சொல்லலாம். சோத்திரம் பேதையாக இருக்குதுங்க அப்படின்னா சில பேர் பேதையாக இருக்கிற ஆளுகள் உண்டு. இந்த பேதையெல்லாம் போகணும்னா புத்தி, தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு இருந்துச்சுன்னா இந்த காரியங்கள்லாம் விளைகிறோம். அல்லேலூயா. ஏன்னா இந்த பேதமையை விட்டு விளக்குறதுக்குள்ள வழி எங்கே இருக்குது? வேதாகமத்தில் தான் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆகவே வேதத்தை படிக்கணும். இந்த நேரத்தில் ஆண்டவர் காமிக்கிறதுனால சொல்கிறேன், பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கணும், ஒரு சில வசனங்களை வாசிக்கணும். சோத்திரம். ஏன்னா கர்த்தர் திட்டமாக சொல்லி தான் இந்த வார்த்தையை கொடுத்தார் எனக்கு. ஏன்னா சபையில் சொல்லி தெளிவாக வாலிய பிள்ளைகளை சபையாரை நீ என்ன பண்ணு, ஆமாம் எச்சரித்து புத்தி சொல்லு அப்படின்னு தேவன் தெளிவாக சொன்னதுனால சோத்திரம் நம்ம சொல்ல வேண்டியது கட்டாயத்தில் இருக்கிறோம். என் வேதத்தை நல்லா வாசிங்கம்மா பிள்ளைகளா, வாலிய பிள்ளைகளை.
ஆமாம், அதே போல் சகோதரிகளையும் நீங்கள் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களையும் வேதத்தை நீங்கள் வாசித்து உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக காணப்படுங்க. நல்ல வேதம் வாசிக்கிறதுல, ஜபிக்கிறதுல நீங்கள் முன்மாதிரியாக இருந்து நல்ல குடும்ப ஜெபம் பண்ணி இப்படி உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. நாங்கள் ஆலோசனை சொல்ல முடியுமே தவிர கட்டி எழுப்பக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது, பெற்றோர்கிட்ட இருக்குது. நீங்கள் இதில் கவனீனமாக இருந்தீங்கன்னா சோத்திரம் உங்களிடத்தில் கர்த்தர் கணக்கு வைப்பார். அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் இப்போ சரியாக நான் செயல்படுறேன். சோத்திரம் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக கவனம் பண்ண ஏன்னா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க. சோத்திரம் சரி, சிறு பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாமல் சரி வர தெரியாமல் இருக்கலாம். இப்போ சோத்திரம் 10 வயசுக்கு மேலே பிள்ளைகளுக்கு இன்றைக்கி விவரம் தெரியுது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகளை கவனமாக வளர்க்கணும். வாசிங்க இப்போ 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்கள் வாசிங்க. ஜனங்களுக்குள்ளே அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள போதுகிறவர்கள் இருப்பார்கள். கவனம், கள்ள போதுகிறவர்கள் என்ன செய்வான்? உன் பாக்கெட்டில் பாரு, என்ன வரப்போகுது, பணம் வரப்போகுது பாருன்றான். சோத்திரம். ஆமாம், ஒரு செட்டிங் பண்ண ஆளுங்க அங்கே இருப்பானுங்க. யார்? நல்லா கவனிக்கணும். உண்மையை சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இவனுக்கு செட்டிங் பண்ண ஒரு குரூப் உட்காந்துருக்கும். எங்கே இருக்கும்? ஆமாம், அங்கே சர்ச்சில் இருக்கும். ஏன்னா இங்கே பாரு, நான் அப்படி சோத்திரம். ஆமாம், அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம் சோத்திரம், ஆமாம் எனக்கு இந்த அற்புதம் பண்ணார், அதிசயம் பண்ணார் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா ஆமாம் சோத்திரம் ஊழியக்காரர் சொல்லும்போது என்ன பாக்கெட்டில் சோத்திரம் இத்தனை $1 வரும், இவ்வளோ பணம் வரும்னு சொன்னால் ஆமாம் நீ வந்துச்சுன்னு சொல்லணும். என்னது? அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னு சொல்லணும். பாக்கெட்டில் வந்துச்சு. ஆமாம், இவனே உள்ளே வச்சுருந்துருப்பான், இல்லாட்டி அக்கௌண்ட்டை காமிப்பான். என்னது? மொபைலை காமிக்கிறான். இது பெங்களூரில் நடந்த கூத்து. ஆமாம், ஒரு ஏஜி சர்ச்சில் சொன்னாலும் தப்பு இல்லை. பால் தங்கையா சர்ச்சில் நடந்தது. தண்ணி ரசமாக்குறானுங்களாம். எவ்வளவு ஏமாத்து வேலை நடக்குது தெரியுமா? அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இந்த சோத்திரம் ஒருத்தன்ட்ட சோத்திரம் அவனால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தில் காணப்படுகிற அவருக்கு சப்போர்ட்டு அவரெல்லாம் இன்னும் 7 பேர் அகத்தியன் இந்த கண்டவனெல்லாம் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தர்றானுங்க தேவையில்லாமல். சோத்திரம் ஒரு ஒழுங்கில்லாதவன், ஒழுக்கம் இல்லாதவன், சோத்திரம் துணிகரமாக பாவம் செஞ்சு தானும் மட்டும் இல்லை வாலிப யங்ஸ்டரை சோத்திரம் இளம் சமுதாயத்தில் சோத்திரம் பாவ வழியில் நடத்தி நரகத்துக்கு கொண்டு போகிற வழியை காட்டுறவன். சோத்திரம் தானும் கெட்டு போய் மற்றவர்களையும் கெடுக்கிற ஆட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஆமாம், சபை பரிசுத்தமானது. தேவனுடைய சபை பரிசுத்தமானது. சபை என்று சொல்லும்போது நாம் தான், கட்டடத்தை நான் சொல்லலை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பரிசுத்த மரமாட்டி சபையை சேர்த்துக்கொள்ளத்தான் பரிசுத்த தேவனாய் நம்முடைய கர்த்தராய் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆமாம், உனக்கு அத்தனை சோத்திரம் பணம் வரப்போகுது, இத்தனை கோடி, இத்தனை லட்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆசை காட்டுறானுங்க. முன்கூட்டி என்ன சோத்திரம் சொல்லி செட்டிங் பண்ணி வச்சு தான் இதெல்லாம் நடக்குது. இது உண்மையை நான் சொல்கிறதுனால தப்பு இல்லை. சோத்திரம். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிற கள்ள போதகர்கள் இருப்பாங்க. 2000 வருஷத்துக்குள்ளே முன்னாடியே சொல்லிட்டார். யார்? அப்போஸ்தலன் பேதுரு சொல்லிட்டார். அடுத்து என்ன நடக்குமா? அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை என்ன செய்யறது? தந்திரமாய், நீங்கள் பாருங்கள், தந்திரமாய் நுழைய பண்ணுறது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, வாலிப பிள்ளைகளுக்கு தெரியாது. சோத்திரம். ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, எனக்கு அந்த ஆள் மேலே கொஞ்சம் இதாக இருந்தது. சோத்திரம். என்னது? கடவுள் மாதிரி பார்க்குறாங்களாம். எந்த ஊழியக்காரன் கடவுள்? எந்த ஊழியக்காரன் கடவுள் சொல்லு? கிறிஸ்துவத்தில் எந்த கர்த்தர் இயேசு தான் கடவுள். அல்லேலூயா. கடவுளை மாதிரி பார்க்குறாங்க வாலிப பிள்ளைங்க. கடவுள் மாதிரி பார்க்குறாங்களாம். அவனுக்கு அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போவான், பரலோகத்துக்கு கொண்டு போவான். எந்த ஊழியக்காரன் வழிகாட்ட தான் முடியுமே தவிர யார் கடவுள் சொல்லுங்க? கிறிஸ்துவத்தில் கடவுள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிற 3இல் ஒருவராகிய தேவன் தான் கர்த்தர் கடவுள். அல்லேலூயா. சரியா சத்தியத்துக்கு தைரியமாக நிற்கணும். சும்மா சோதரம். அதனால சோதரம் என்ன இதெல்லாம் பாருங்கள், ஒரு சிலர் பண்ணுற வேலையை பாருங்கள். சோதரம் அந்த அநீதியான காரியங்களுக்கு, பாவமான காரியங்களை முட்டு கொடுக்குற காரியங்கள் என்னது தேவையா? தப்புனா தப்பு தான் கர்த்தருடைய பார்வையில். அப்படித்தான் ஒரு ஊழியக்காரன் இருக்கணும். சோத்திரம். அநியாயக்காரனுக்கு, அக்கிரமக்காரனுக்கு, விபச்சாரக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எதுக்கு? தேவையில்லாத வேலை இல்லை. சோத்திரம். பாருங்க, வாசிங்க. அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்கள் கிரயத்தை கொண்ட ஆண்டவர் என்ன செய்வாங்க? மறுதளிப்பாங்கன்று இருக்குது.
இது நடந்துகிட்டு இருக்குது பாருங்க. இந்த நாட்களில் தீவிரமாக நடக்குது. அதான் சொல்கிறேன், ஆண்டவரை மறுதளிப்பாங்க. கேட்டுக்கு எதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிடைத்து கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறது? மறுதளிக்கிறது. சோத்திரம் ஆண்டவரை மறுதளி தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இதுதான் வேதனை. அவங்க தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறது மட்டும் இல்லை, அவர்களை பின்பற்றவர்களுக்கு என்ன வந்துடும்? நல்லா வாய் திறந்து சொல்லுங்களேன். தீவிரமான அழிவு வந்துடுங்க. இதுக்கு தாங்க நான் எச்சரிக்கிற சபையை. அப்போ பாருங்க என்னது சோத்திரம் தப்புனா தப்பு தாங்க. இதில் என்ன பெரிய சோத்திரம். அடுத்த வசனம் கவனிங்க. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் என்ன செய்வாங்க? கொஞ்சம் பேர் இல்லை, அநேகர் பின்பற்றுவாங்க. கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களாம். சோத்திரம் மீட்டிங் வச்சா சோத்திரம் 10,000 பேர் கூடக்கூடிய அந்த சோத்திரம் கவர் பண்ணி இழுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்குது. சோத்திரம் சபையில் இருக்கிற ஜனங்களை சோத்திரம் அந்தந்த சபையில் இருக்கிற ஜனங்க அந்தந்தைக்கு ஆராதனைக்கு போகாமல் எல்லாரும் என்ன பண்ணுறது? ஆமாம், சோத்திரம் அந்த கவர்ச்சியை காட்டி இழுக்கிறது. சினிமாவில் தான் அந்த இது மோசம் நடந்துச்சு. இப்போ எதில் நடக்குது? கிறிஸ்துவத்திலையும் காணப்படுகிறது. எச்சரிக்கை. கர்த்தர் சோத்திரம் அவருடைய கெட்ட நடக்கையில் அநேகர் பின்பற்றுவார்கள். அதில் பாருங்க அடுத்த சொல்லுவாங்க, அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யும்? தூசிக்கப்படுங்க. சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. இதுக்கு தான் ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரனுக்குள்ள வேதனை வர்றது. சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறது. பாருங்க அடுத்து அவங்களுடைய காரியங்களை பாருங்க. அப்படி ஒரு மீனவர்கிட்ட எவ்வளோ பெரிய சத்தியத்தை சொல்லி எப்படியெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க போகுது, ஜனங்கள்லாம் எப்படி, தேவ ஜனங்கள் சபை மக்கள் எப்படி எச்சரிக்கையாக தங்களை காத்துக்கொள்ளணும்னு அவர் இங்கே ஆலோசனை சொல்லி வச்சிருக்கிறாரு. எல்லாம் பைபிளில் இருக்குது, படித்தா தானே. சோத்திரம் வாசிங்க. அடுத்த 3ஆவது வசனம். பொருளாசையுடையவர்களை தந்திரமான வார்த்தைகளை என்ன செய்வாங்களா? உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். தந்திரமாக பொருளாசையுடையவர்களா என்ன செஞ்சுவாங்க? தந்திரமான வார்த்தைகளால் சோத்திரம் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொள்வார். தந்திரமாக தான் செய்வாங்க. மன்னித்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு புதிய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு வாழ முடியாய் அறிக்கையிட்டு மனம் திரும்பி உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ரட்சிப்பை பெற்று மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்த பிற்பாடு ஒரு தேவனுக்கு பயந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் தேவனுக்கு தேவை. அல்லேலூயா. அப்புறம் சோதருக்கு ஜீவியத்தில் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் வரும் பட்சத்தில் நம்ம சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ பாருங்கள், ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், முழுவதும் மூழ்கினவன் அவன் தன் கை கால்களை கழுவினால் போதும் அப்படின்னு சொல்லுவார். அது எதுக்குடைய அர்த்தம்னா, ஏற்கனவே நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அடுத்த உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன சோத்திரம், ஏதோ ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு கோபம், ஏதோ ஒரு பொய் சொல்லியாச்சுன்னா அது கூட பாவம் தான். இது தேவனுடைய பார்வையில் பாவம் தான். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கறதுக்கு தான் சொன்னார். சொல்லப்படுறீங்களா? நீ துணிகரமாக சோத்திரம் வேசித்தனம் பண்ணு, விபச்சாரம் பண்ணு, இன்னைக்கு வாசித்த வேத பகுதியில் இருக்குது. நம்முடைய சரீரத்தை எப்படி ஆண்டு கொள்ளணும் அதெல்லாம் பார்ப்போம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ பொருளாசை உடையவர்களா? ஆமாம், சோத்திரம் ஏண்ட கூட இல்லை, 10,000 ரூபா ஃபோன் வச்சுருக்கேன். சோத்திரம் ஆமாம், அதுக்கு கீழேயும் கிடைக்காது. என்னது டச் பண்ணு? எதுக்கு வச்சுருக்குறோம்? சும்மா இது பார்க்க. நாங்கள் சினிமா சீரியல் பார்க்க நான் வச்சுக்கல. யாரும் நமக்கு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நல்ல காரியங்கள் வருது, அதுக்காக பயன்படுத்துங்க. சோத்திரம் தப்பு இல்லை. கர்த்தர் பக்தி விருத்தி காரியங்கள்லாம் நல்ல கர்த்தருடைய பாடல்கள், சோத்திரம் நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் வருது, அதற்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல சோத்திர தொடர்புகளுக்கு, குறிப்பாக குடும்பத்தாரர், சோத்திர உறவுகள், இவங்களுடைய கான்டாக்டுக்கு நமக்கு மொபைல் தேவை. சரி, பொருளாசை உடையவர்களை தந்திரமான வார்த்தைகளால் ஆமாம் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை இந்த வார்த்தையின்படியே நடக்கும். வசனத்துக்கு கீழ்ப்படி நானும் நடக்கணும், நீங்கள் நடக்கணும். நடக்காத பத்தியில் இதெல்லாம் நடக்கும். விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்துராது. அவருடைய அழிவு இருக்கா? வசனம் இருக்கா? உங்கள் பைபிளில் இருக்கா? என் பைபிளில் இருக்குது. உங்கள் பைபிளில் இருக்குன்னு தானே? அவருடைய அழிவு உறங்காது. சோத்திரம். இந்த காரியங்கள் மறக்கக்கூடாது. அப்படியே மனசில் வீட்டில் போய் வச்சு நீங்கள் பார்த்துங்க. சோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு வைகு உண்டாகட்டும். இப்போ இதில் சிக்கிக்கொள்வது யார்? பேதமையான ஆட்கள். சில இன்னும் சொல்ல போனால் பேதமையான ஆட்களுக்கு மட்டும் இல்லை, சொல்கிறேன், தாய் தகப்பனுக்கு அடங்காத சில இருக்குது. சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளை சபையில் நான் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். தாய் தகப்பன் சொன்னால் கூட போகாதப்பா அப்படி சொன்னால் போமா, நீ வரலைன்னா போமா, நான் போகிறேம்மா. இப்போ நீ இப்போ நரகத்தில் ஒன்று தள்ள போகிறான், உஷாராக இருந்துக்க. அல்லேலூயா.
ஆமாம், அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு கவனமாக இருக்கணும். சோத்திரம். சரி, வாசிங்க 1 கொரிந்தியர் 10:14. எதுக்கு விலகி ஓடணுமா? விலகி காத்துக்கொள்ளணுமா? விக்கிர ஆராதனைக்கு. எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு என்ன செய்யுங்க? விலகி ஓடுறீங்களா? அப்போ எந்த ஆராதனை தேவன் விரும்புகிற ஆராதனையா? ஆண்டவராக இயேசுவே சொன்னது யோவான் 4:24. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஒருத்தர் வாசிங்க. தேவன் யோவான் 4:24. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வதில் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அப்படின்னா ஆண்டவரே சொல்லிட்டாரு. பின்னாடி சோத்திர ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? ஆமாம், என்னுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு சோத்திர, ஆமாம், சிலுவையில் தொங்குறது, ஆமாம், சோத்திர, அப்படி சிலுவை போட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க. சோத்திர, ஆமாம், கொஞ்சம் இது இந்த, ஆமாம், நிர்வாணமாக சோத்திர, இடுப்பில் கொஞ்சம் போல துணியை போட்டு, அது ஒரு சோத்திர அருவருப்பான காரியங்களை சொல்லி, சோத்திர தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுதுகள் ஆவியோட உண்மையோட தொழுதுகள்னு சொல்லிட்டார்ல. அப்போ தேவனை தொழுகிறது அப்படி தான் தொழுது. தேவன் இயேசு தேவன் இல்லையா? அப்போ எப்படி தொழுது கொள்ளணும் இயேசுவை? சோத்திரம் படத்துலையா, போட்டோவில்லையா, ஒரு சிலை இல்லையா? எந்த புனிதர்களையோ எந்த மனிதர்களையோ அல்ல தொழுது கொள்கிறது கர்த்தரையே. அல்லேலூயா. தேவனையே, ஆண்டவரையே தொழுது கொள்ளணும். தேவன் ஆவியாய்த்தான் இருக்கிறார். அவரை ஆவியானா உருவம் இல்லாமல் இருக்கிறார்னு அர்த்தம். உருவம் இல்லாத தெய்வத்தை எப்படி வணங்கணும்? வீட்டில் இருக்குதா? இயேசுநாதர் ஃபோட்டோ இருக்குதா? புனிதர்கள் ஃபோட்டோ இருக்குதா? இல்லையா? வச்சுக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிட்டாரு, தேவன் ஆவிய, கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளணும். உண்மையான தெய்வ பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கணும். கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது என்பது வேத ஒழுங்கின்படி தான் செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்தருக்கு அதே சமயத்தில் நீங்கள் பாருங்கள் 1 தெசலோனிக்கர் 4 இப்போ 3 to 8 கவனமாக வாசிக்கணும். எது உண்டாக முடியுது? வாசிக்கலாம். பரிசுத்தம் நீங்கள் தம்பி போடுங்க, வசனத்தை போடுங்கப்பா. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 1 தெசலோனிக்கர் 4 to 8. 1 தெசலோனிக்கர் 4 3 to 8 வசனத்தை போடுங்க. சோதரன் வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். என்பது என்ன? பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும். என்பதே பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும்ன்ற விருப்பம் இருக்கா? இருக்கணும். எப்போது இருக்கணும்? நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே. இன்னொன்று, நம்முடைய ஜெபத்தில் முக்கியமான ஜெபம் என்னது? தினமும் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம். எப்படி பரிசுத்தமாகணுமா? வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமுள்ளவன் இன்னும் அந்த வாஞ்சி இருக்கணும். பரிசுத்தம் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். சோத்திரம். அதே சமயத்தில் பரிசுத்தம் உள்ள நீங்கள் இன்னும் பரிசுத்தமாக விரும்பணும். நீதி உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்றிட்டு இருக்கிறார். இன்னும் நீதியை செய்யணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு காட்டுற நல்ல வழி, பரிசுத்த வழி. சோத்திரம். சரி, அப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக என்பது தேவனுடைய சித்தம். தேவ சித்தம் இதில் முக்கியமானது. பரிசுத்தம் உள்ளாக வேண்டியது, அசுத்தமாக வாழ்கிறது இல்லை. சோதர் பாவத்தில் வாழ்வதில்லை. சரி, வாசிக்கலாம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல். தேவனை அறியாத அஞ்ஞானியை போல மோக இச்சைக்கு உட்படக்கூடாது. மோக இச்சை வரக்கூடாது. அதுக்கு கண்ட்ரோலாக இருக்கணும். நம்முடைய உணவு, சோத்திரம், நம்முடைய எல்லா காரியங்களும் தேவ பயத்தோடு இருக்கணும். சோத்திரம் போஜன பிரியலாக இருந்துடக்கூடாது. சோத்திரம் வாரத்தில் என்ன ஒரு நாள் என்ன பண்ணணும்? வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாருமே சொல்கிறேன், எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? உபவாசம் போடணும். உங்கள் சரீரத்தை கீழ்ப்படுத்தணும், அடக்கி கீழ்ப்படுத்தணும். அதான் அப்போ தான் மோக இச்சைகளை ஜெயிக்க முடியும். கர்த்தர் தேவனை அறியாத அஞ்ஞானிகள் மோக இச்சைக்கு உட்படுகிறார்கள். சோத்திரம். சரி, அடுத்து பாருங்க. அவன் சரீர பாண்டம்னா எதுங்க? நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா சரீரத்தோடு படைக்கப்பட்டிருக்கோமா? சரீர பாண்டம்ன்றது நம்முடைய உடல். இந்த உடலை என்ன செய்யணுமா? பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்ன செய்யணுமா? இது ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. அதான் சொல்லப்பட்ட பிரியமானவர்களே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க விட மட்டும் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ரோமர் 12:1. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல், ஒருத்தனும் மீறக்கூடாது. ஊழியக்காரனை மீறக்கூடாது, விசுவாசி மீறக்கூடாது. தன் சகோதரனை சகோதரியை வஞ்சியாமல் இருக்க வேண்டும்.
முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அது தப்பு பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுங்க? சோத்திரம். தப்பு ஏன் பண்ணுற? சரி, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறதுனால நான் சொல்ல வந்தேன். சரி, ரைட், போட்டோம். அப்போ 7வது வசனம் வாசிங்க. அசுத்தத்திற்கல்ல, எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்க. அந்த பரிசுத்த ஆண்டவரை குறித்து இன்னைக்கு பாருங்க, குருத்தோலை ஞாயிறுன்னு உலக பிரகாரமாக சோத்திரம் பல பாரம்பரிய சபையில் நம்ம குருத்தோலையை வச்சுக்கிட்டு அப்படியே ஓசானா அப்படின்லாம் பாடிக்கிட்டு போவாங்க. அது நம்ம பாரம்பரியமாக அதை நம்ம செய்கிறதில்ல, அது தேவையில்லை. அதை வேதத்திலிருந்து அந்த சம்பவத்தை நீங்கள் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி 2வது ஆராதனைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இது காலையில் பேச சொன்னார் ஆண்டவர். வசனத்தை பேசுப்பா. வாலிப பிள்ளைங்களாம் சோத்திர இளைஞர்கள்லாம் தவறான வழியில் நடத்தப்படுறாங்க. வசனத்தை கொண்டு சத்தியத்தை பேசுன்னு சொன்னார். அதனால தான் பேசினேன். சோதரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் டைவர்ட் பண்ணுற ஆளுகளை ரொம்ப கவனமாக இருந்து இல்லை. சோதரம். இன்றைக்கி அப்படிப்பட்ட மனுஷனால பாருங்கள். சோத்திரம் நேற்று கூட பார்த்தோம். சோத்திரம். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் உங்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம், இங்கேயும் அப்படி தான் சொல்லப்பட்டுருந்துச்சு. நம்ம வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டு புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆளுங்களால் தேவனுடைய நாமம் 2ஆம் அதிகாரம் ரோமர் 2:24 வாசிக்கலாம். நேற்று அந்த மகன் வாசிச்சு. சரி, வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி இதெல்லாம் பாருங்க. வசனத்தின்படி நான் ஒவ்வொரு காரியங்களையும் அத்தாட்சியோடு வசனத்தை கொண்டு நான் பேசுகிறேன். சோத்திரம். வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் இப்படிப்பட்ட ஆளுகள் மூலமாக தூசிக்கப்படுகிறதே. தூசிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிற ஆளுகளுக்கு என்னையா சப்போர்ட்டு முட்டு கொடுக்குறாரு? தப்பு உள்ளவருக்கு சோத்திரம். அதாவது அறியாமல் தப்பு பண்ணுறவனுக்கு சோத்திரம் சொல்லலாம். துணிகரமாக தப்பு பண்ணி சோத்திரம். ஆமாம், ஜனங்களை மயக்கி ஏமாற்றி சோத்திரம் தவறான வழியில் நடத்திருக்கிறவனுக்கு என்ன நீங்கள் சொன்ன சப்போர்ட்டு? தேவையில்லையே. சோத்திரம். இன்னும் அவன் துணிகரமாக பாவம் செய்யறதுக்கு தானே வழி வலிக்கும் அது. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர். ஆமாம், கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ வேசி மார்க்கத்துக்கு விலகி நடங்கள்னு சொல்லி அப்போ இது சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம் இல்லை? 8 வசனம் வரைக்கும் வாசித்தாச்சுல? வாசித்தாச்சு. சரி, இப்போ பாருங்கள். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூசிக்கப்படுகிறது. நம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே தவிர தூசிக்கப்பட்ட இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. தூசிக்கப்பட்ட இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்னால சோத்திர தேவன் மகிமைப்பட மாட்டார். தேவன் துக்கப்படுவார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ வாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அந்த பரிசுத்த பேதுரு அவர் 2ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தில் சொன்னதா நீங்கள் வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11. இதுதான் இந்த வசனம் தான். பிரியமானவர்களே, அந்நியர்களும் எங்கே என்ன அந்நியர்கள்? பரதேசிகள். இந்த உலகத்துக்கு நம்ம அந்நியருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. அதனால தான் அந்நியர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியர்களும் பரதேசி. இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம் நம்ம? சோத்திரம். பரதேசி நாடோடிகளாக சில பேர் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களை போல தான் நம்முடைய நிலைமையும். சோத்திரம். இங்கே ஒன்றும் நிரந்தரமான நமக்கு காரியங்கள் இல்லை இந்த உலகத்தில். நம்ம இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் ஆண்டோடைய வருகை வரைக்கும் நம்ம இங்கே பூமியில் இருப்போம் என்பது உண்மைதான். பிரியமானவர்கள், அந்நியர்களும் பிரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யுங்க? ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற என்ன செய்யுங்க? மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. அந்நியர்களும் பிரதேசமாக நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற என்ன செய்யுங்க? மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறது என்னது? ஏதோ வேற யாருடைய மாம்சம் இல்லை, நம்ம மாம்சமே போராடும். சோத்திரம். இதனால் இப்படிப்பட்ட இந்த இச்சைகள் உருவாகி அப்படி அதை தூண்டி விடுறவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஆட்கள். யோசிக்கணும், நம்ம சிந்திக்கணும். ஆகவே தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு ஜீவிப்போம். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் சோத்திரம். சங்கீதம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு என்ன செய்யுங்க? ஆமாம், ஏசு ரொம்ப அன்பானவருங்க. சோத்திரம். அவர் எதையுமே கண்டுக்க மாட்டாருங்க. அவர் மன்னிக்கிறவருங்க அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக பாவம் செய்கிறது. சோத்திரம். அவன் கோபம் பற்றி இருக்கிற நாள் வரும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் தேவகுமாரனாய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபம் கொள்ளாமலும்
ஆமாம், எவ்வளோ கடுமையான வார்த்தையாக தான் இருக்குது. ஆனாலும் கூட நானும் எச்சரிக்கப்படணும், நீங்கள் எச்சரிக்கப்படணும். நீங்கள் வழியினா அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தேவனை விட்டு பின்வாங்கி அழிந்து போகாதபடிக்கு இருக்கும்படிக்கு அவர் என்ன செய்யுங்க, முத்தம் செய்யுங்கலாம். அவரை நேசித்து அவர் வழியில் நடங்கன்னு அர்த்தம். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி இருக்கும். இது பொதுவானது தான், உலகம் முழுவதுக்குள்ள எல்லாருக்கும் உள்ள சத்தியம்தான் இது. இன்னும் கொஞ்ச காலத்தில் இயேசு வரப்போகிறார், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது அப்படி சொல்லிட்டு கீழே அந்த வசனம் முடியுது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அதில் தானே இருக்குது. அதே அதிகாரத்தில் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். எத்தனை வசனம்? எப்படி அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளணுமா? பயத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்க, சேவிக்கணும். நடுக்கத்துடனே கடி வரணும். எப்படி வசனத்தை கவனிங்க. வசனத்தின்படி தான் நம்ம வாழணும். ஸ்தோத்திரம். நானாக இருந்தாலும் விட மாட்டார், நீங்களாக இருந்தாலும் விட மாட்டார். வசனத்தின்படி யாராக இருந்தாலும் விட மாட்டார் கர்த்தர். மாம்ச இச்சையை விட்டு மறுபடியும் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். பயத்துடனே கர்த்தரை சேவையுங்கள், நடுக்கத்துடனே கழுவி விடுங்கள். சங்கீதம் 2:11. ஸ்தோத்திரம். கடைசி வசனம். இந்த 2 மறக்கக்கூடாது 2ஆம் சங்கீதத்தில். சரி வாசிக்கலாம். சரி இதில் அது வாசித்தாச்சு. 1 பேதுரு 2:11, 12. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளும் இருக்க நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை என்ன செய்யுங்க, விட்டு விலகுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற என்ன செய்யணும், மாம்ச இச்சைகளை, போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். மாம்ச இச்சைகளை விட்டு விலகணும்னா சோத்திரம். வேதத்தில் நல்ல ஆலோசனைகள் இருக்குது. ஊழியக்காரங்களும் நல்ல ஆலோசனை கொடுக்குறோம். உபவாசம் போடுங்கன்னு சொல்கிறோம். நல்ல பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை சேவிங்க. கர்த்தர் சோத்திரம் நல்ல துதி பாடல்களை பாடுங்க. சோதர தேவனுக்கு நேரம் ஒதுக்கி என்ன பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமாக வாழ பலன் தர முடியாது ஜெபிங்க. சொல்லிக் கொடுக்குறோமா? ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுக்குறோமா? இது எல்லாம் செய்யாமல், எதையும் செய்யாமல் தவறான ஆட்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு போனால் சோத்திரம் மாம்ச இச்சையில் சிக்கிக்கொள்வீங்க. மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்ன செய்யணுமா? அடுத்த வசனம். புறஜாதிகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு தர்றாங்க பார்த்தீங்களா? புறஜாதிகள் என்ன பேசுகிறாங்க? ஏன்னா கிறிஸ்துவத்தில் என்னங்க இந்த ஊழியக்காரன் சொல்கிறான், இந்த ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இந்த அநியாயம் பண்ணி வச்சிருக்கிறான், இந்த அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கிறான். இதெல்லாம் யாரும் அவனுக்கு புத்திமதி சொல்ல மாட்டாங்களா? யார் சொல்லலை? சொன்னது இவன் கேட்டா தானே. இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் கேட்க மாட்டாங்கல்ல. சோத்திரம். நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி அவங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நம்மளாம் ஒரு ஐக்கியத்தில் இருக்கோம். சோத்திரம். நமக்கு ஒரு ஒழுங்கு உண்டு, கட்டுப்பாடு உண்டு. ஆனால் அதிலெல்லாம் எதுவுமே கிடையாது. சோத்திரம் வாசிங்க. அவர்கள் உங்கள் நற்கரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்த நீங்கள் அவர்களுக்குள்ள என்ன செய்யுங்க, நல் நடக்க உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்படி நடக்க உள்ளவர்களாக நடக்கணுமா? நல்லா நடக்க உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்கிறார். மாம்ச இச்சை விட்டு விலகணும். போர் செய்கிற மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சோத்திரம். இப்படிப்பட்ட ஆளுங்க சரியான பாதை காட்ட மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. சோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த பாதையில் வசனத்தை சத்தியத்தை சத்தியமாக போதித்து ஜனங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி புத்திமதி சொல்லி சோத்திர வசனத்தை கொண்டு சிக்ஷித்து போதித்து வேதம் சொல்கிறது. சங்கீத புஸ்தகத்திலாம் இருக்குது. உங்களுடைய வசனத்தை கொண்டு சிக்ஷித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியமா. ஆமாம், நான் பாக்கியமான இருப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை கொண்டு சிக்ஷித்து தான் போதிக்கிறேன் 25 வருஷமா. சோத்திரம். வசனத்தை கொண்டு போதிச்சு சிக்ஷித்து நடத்தும் நான் ஊழியக்காரன். சிக்ஷித்து வாசிக்கலாம். சங்கீதம் 94:13. இந்த சிக்ஷி ஒரு ஊழியக்காரன்னா சிக்ஷித்து போதிக்கணும். சிக்ஷித்து போதித்து உங்களுடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன்தான் அந்த ஊழியக்காரனா பாக்கியவானா இருப்பான். அப்படி இல்லாமல் சிக்ஷிக்கிறது இல்லை, வேதத்தை கொண்டு போதிக்கலைன்னா வேதத்தை எடுக்க மாட்டாங்கன்றானுங்க சில இடத்துல. இவ்வளோ வசனங்கள் என்ன சொல்கிறேன்னு, எங்கே அப்படிப்பட்ட ஆளுங்க அந்த குதிக்கிறவன் கும்மாளம் போடுறவன் எங்கே வசனத்தை பேசுகிறான் சொல்லுங்க பார்ப்போம். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தேவையில்லாத கதைகளை அளந்து விட்டுக்கிட்டு சத்தியத்தை பேசுகிற சபை தான் கர்த்தருக்குள் பலப்பட்டு வளர முடியும். அதை விட்டு தேவையில்லாத கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும் ஏதோ கதைகளை பேசிக்கிட்டு என்னது ஆமாம் பொருளாட்சி உடையவர்களாய் என்ன பண்ணுறது, ஜனங்களை பல விதமான மாயான காரியங்களை சொல்லி இப்படி வஞ்சித்து மோசம் போக்கி சோத்திர இது ஒரு அற்பத்தனமான காரியங்களை செய்கிற இந்த ஆட்களுக்கெல்லாம் விலகி இருக்கணும். நிறைய அப்படி சில கூட்டமே இருக்குது. சோத்திரம்.
என்ன அதுங்களாம் அவங்கள்ட்ட என்ன போதனை இருக்கும்? சாவாமை, நீ மரணம் வராதுன்னு சொல்கிறது. சோத்திரம். அடுத்து என்ன சொல்கிறது? ஹைப்பர் கிரைஸ். ஆமாம், சோத்திரம். கிருபையின் மேல் கிருபை தேவன் தந்து. ஆமாம், அதான் அந்த அதெல்லாம் அந்த கிருபைன்றது தான் என்ன சொல்கிறானுங்க, நீ துணிகரமாக பாவம் செய்யணும் தூண்டி விடுறான். சோத்திரம். கர்த்தர் மன்னிப்பாருன்றான். சோத்திரம். கடந்த காலத்தில் செய்த பாவத்தை மன்னிச்சாரு, இனி இப்போ பண்ணாலும் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆமாம், இனிமேல் நீ செய்ய போகிற பாவங்களையும் அவர் மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏதோ ரொம்ப சோத்திரம் ரொம்ப தவறாக வேதத்துக்கு மாறாக அவ்வளோ பொய்யான காரியங்களை போதிக்கிற ஆட்கள். அது கைப்பற்கிற காரியம். இன்னொன்று செழிப்பின் உபதேசம். ஆமாம், செழிப்பின் உபதேசம். 3 செய்கிற ஆளுகளுக்கு ஒரு டீமே இருக்குதுங்க. அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. ஹல்லேலூயா, சோத்திரம். சரி, ஆமாம், சொல்ல வேண்டியதில்லை. நீங்களும் இப்போ எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளுங்க தான். ஒன்றும் தெரியாத ஆளுங்கள் எல்லாம் அவங்க. ஆமாம், சோத்திரம். நல்ல பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஃபாதருடைய பாட்டை பாடுங்க. சோத்திரம். சாராளோரோஜமாக பாடல் பாடுங்க. இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் இப்போ பாடல்கள் எழுதி பாடியிருக்கிறாங்க. அவர்கள் பாடலில் தனி ஜபத்தில் பாடுங்க, குடும்ப ஜபத்தில் பாடுங்க, சபையில் ஜபத்தில் பாடுங்க, ஆராதனை வேலையில் பாடுங்க. அதுக்கெலாம் ஒன்றும் தடை இல்லை. இன்னும் கணக்கு பண்ணால் 2000க்கு மேலே இருக்கும் பாடல்கள், ஆவிக்குரிய பாடல்கள். ஆமாம், நான் அறிஞ்ச வரைக்கும் ஃபாதருடைய பாடல்கள் 500 மேலே இருக்குது. சாரோஜமா பாடலில் ஒரு 500 இருக்கும். மற்றவர்கள்லாம் எழுதின பாடலை கணக்கு பண்ணால் ஒரு 1000 இருக்கும். இதெல்லாம் பாடலை விட்டுவிட்டு அந்த இப்படி மற்றவன்களை பாடலில் பாடி என்ன சாட்சி இருக்குது? அவனுங்களும் சாட்சி இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன இருக்குது? ஆமாம், தன்னுடைய விருப்பம் ஆசையை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறதே தவிர வேறு என்ன இருக்குது? நல்ல வசனத்தை கொண்டு எழுதப்பட்ட பாடலா? அதற்கென்று காத்திருந்து உபவாசம் இருந்து ஜெபித்து எழுதின பாடலா? அநேக பரிசுத்தவான்களும் சும்மா பாடல் எழுதலை. இது பாடல் எழுதணுன்றதுக்காக பாடுன்னு எழுதி பாடினவங்களாம் உண்டு. ஆனால் இவர்களெல்லாம் தேவசமத்தில் காத்திருந்து பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்து எழுதின பாடலுங்க. ஹல்லேலூயா. நம்ம கையில் நம்மகிட்ட இருக்கிற அப்படிப்பட்ட பாடல்கள் தான் நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த விஷயத்தில். அடுத்து விலகக்கூடாதவைகள் எது? நான் சொல்லிடுறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் என்ன பண்ணுவான்? சபிக்கப்பட்டவன். ஏன் அப்படி சபிக்கப்பட்டு போகிறான்னா, அவன் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறான்னு சொல்லப்பட்டுருக்கிற. வாசிங்க. மனுஷன் மேல் எந்த நம்பிக்கை வைக்கிறாங்களோ, இப்போ நான் சொன்ன ஆளுகள்லாம் பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஆட்கள். அப்போ அவனு அப்படிப்பட்ட ஆட்கள் மேல் நம்பிக்கை வச்சோம்னா விழுந்து போயிடுவீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. வாசிங்க. நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தர் பாருங்க, இப்படி கர்த்தர் விட்டு விலகிற ஆட்கள் இருக்கிறாங்க. சோத்திரம். மாம்சமானது புயபலமாக்கி கொண்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகும். என்ன செய்கிறாங்களா? கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணுமா சபிக்கப்படணுமா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17 வசனத்தை இப்போ ஒன்று வாசிங்க. எரேமியா 2 வருக்காங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வழி நடத்தி கொண்டு போகையில் நீ அவர் விட்டு போகிறதுனால அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். என்ன நேரிடுச்சு? இப்போ இந்த சொல்கிற வசனத்தை வாசிங்க. 14 16 வசனம் வாசிங்க. பாருங்க என்ன நிலைமை ஆயிட்டான் இஸ்ரவேலு. சோத்திரம். அந்நியனுக்கு வேலைக்காரனாகவோ அடிமையாகவோ போயிட்டானே. ஏன் கொள்ளையானான் சொல்கிறார். ஏன் கொள்ளையானதுக்கு காரணம் என்ன? சோத்திரம். தேவனை விட்டு போகிறதுனால் அப்படின்னு இருக்குது இல்லையா? சரி வாசிக்கலாம். பிசாசு பாலசிங்கன்றது பிசாசை குறிக்குது. அவன் மேல் கெரிச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாலாக்கி விட்டான். அவன் பட்டலங்கள்லாம் குடிராமல் சுட்டரிக்கப்பட்டன. இதெல்லாம் எழுத்தின்படி வசனத்தின்படி அப்படியே நடந்துச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு. நொறுக்குனாங்களா? சோத்திரம். அந்நியன் நொறுக்குனான காரணம் என்ன? தேவனை விட்டு விலகி போனால் தான் காரணம். இதுதான் நடக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற. தேவனை விட்டு போகிறதுனால் அல்லவா அப்படின்னு எரேமியா 2:17 வாசிக்கிறோம். தேவனை விட்டு போயிடக்கூடாதுங்க. சோத்திரம். மனுஷனை விட்டு பிரிய வேண்டிய ஆளுகளை விட்டு பிரிஞ்சிடணும்.
தேவனை விட்டு ஒரு நாள் பிரியக்கூடாது. மனுஷனை விட்டுனா நம்ம பெற்றோர்களை வச்சு பிரிய சொல்கிறோம், அப்படிலாம் நான் சொல்லலை. பெற்றோர், குடும்பம், கணவன். ஆமாம், சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. வாசிங்க. ஆ ஆ ஆ வருங்க. மனசாட்சியில் சூடுண்ட, இப்போ சொல்கிறாள்லாம் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். வேத வசனத்தை பாருங்க, நல்லா இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நல்ல புத்திமதி கொடுக்குற. ஏன்னா இதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க அவனுக்கு சோத்திரம் சர்ச்சு நடத்தணும்லாம் சொல்லியிருக்கானே, எங்கெல்லாம் வசனம் பேசிட்டு போனா நல்ல என்னது வாக்குத்தத்தமான வசனங்களை சொல்லி ஆசை காட்டி, இப்போ சோத்திர செழிப்பன் உபதேசத்துக்கு எது ஏற்ற வசனங்களை 1-2 எடுத்துக்கிறது, சோத்திர ஹைப்பர் கிரேஸுக்கு ஏற்ற வசனங்களை எடுத்துக்கொள்கிறது, சாவாமைக்குள்ள வசனங்களை எடுத்துக்கொள்கிறது. இவனுங்கெல்லாம் அப்படியே எனக்கு சாவே வராதுன்னு இருக்கான். நான் தான் பார்க்க தான் போகிறேன், உயிரோடு இருக்கிறவங்க பார்க்க போகிறேன். இவெல்லாம் சாவே வராதுன்னு சொன்னவங்களாம் பாருங்கள், மற்றவர்கள் 70-80 வருஷம் வாழ்ந்தாங்களே, இவங்க அதுக்குள்ளேயும் செத்து போவானுங்க. சாபாமி சொல்லாமா? வேதத்தில் சாட்சி இல்லாத காரியங்களை, உண்மை இல்லாத காரியங்களை சொல்லாமா? பிறந்த மனுஷன் ஒவ்வொருனுக்கு என்ன இருக்குது? சோத்திரம். மரணம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வருகையில் ஒரு கூட்டம் கர்த்தருக்குள் வாழ்ந்து மரித்திருந்தா, கர்த்தருக்குள் ஜீவித்து இருந்தால் அவர்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். கர்த்தருடைய வருகையில் உயிரோடு இருக்கிற நாமும் யாரு? கர்த்தருக்குள். ஆமாம், சோத்திரம். கர்த்தருக்குள் வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய வரைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை மறுரூமாக்கி எடுத்துக்கொள்வார்னு இருக்குது. இதுதான் நடக்க போகுது. 2ல் 1 நடக்கும். ஆனால் வசனத்துக்கு மாறாக எதுவும் நடக்காது. வசிக்கலாம். ஆகிலும் ஆவியான வெளிப்படையாக சொல்கிற பிற்காலங்களில் நம்ம காலந்தெல்லாம் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே என்ன செய்வாங்களாம்? வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். சில இப்படிப்பட்ட ஆளெல்லாம் பாருங்க, வஞ்சிக்கிற ஆவி, கள்ள தீர்க்க தரிசனத்தின் ஆவி, சோத்திர அதாவது கள்ள கிறிஸ்துவின் ஆவி, சோத்திரம் சொல்லப்படுகிறதான கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இதெல்லாம் இருக்குது. தெரியாது, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. இப்படிப்பட்ட ஆவியினால ஆட்கொண்டு தான் இந்த மாதிரி நடத்த அவனுக்கு அப்படிப்பட்டவனுங்களாம் காணப்படுறானுங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா யாருக்கு தெரியறதில்ல. சோத்திரம் அப்பாவி வாலிப பிள்ளைகளுக்கு, இளைஞர்களுக்கு தெரியறதில்ல. அநியாயமாக போய் என்ன பண்ணுறது? ஆமாம், தேவனுக்காக நிற்காமல், சத்தியத்துக்காக நிற்காமல், சோத்திரம் மற்றவனுடைய போய் மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய மாயத்தினால வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசம். இப்போ நான் சொல்கிறேன், இந்த சில உபதேசம்லாம் பிசாசின் உபதேசம். செழிப்பின் உபதேசம் பிசாசின் உபதேசம். சோத்திரம் ஹைப்பர் கிரேஸ்ன்றது பிசாசின் உபதேசம். சாவாமை என்கிறது பிசாசின் உபதேசம். சாவே வராது அப்படின்னு சொல்கிறது. அப்படி சாவே வராதுன்னு சொல்லி கொண்டு வந்தவன் போகிறான், செத்து போனான். சோத்திரம். ஆமாம், கர்த்தர் சோத்திரம். மனுஷன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பிளத்தின் மீதியால் 80 வருஷம்னா அதுக்கு முன்னாடி செத்து போன ஆளுகள்லாம் உண்டு. அப்போ சோத்திரம் பிசாசின் உபதேசம் செவி கொடுத்து எண்ணத்தை விட்டுட்டு போயிடுவாங்களாம், விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், தேவனையே விட்டு போயிடுவாங்க, உலகத்தில் போயிடுவாங்க. அப்படி தான் ஒருத்தர் பாலாசியர் லாரின்னு சோத்திரம் அப்படியே தேவனுக்காக அப்படியே பிசாசெல்லாம் விரட்டி அவர் வந்தாருன்னா பிசாசு அந்த கிரவுண்டை விட்டு ஓடுமா. அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர் கை வச்சு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே சோத்தர் வீட்டில் வந்து போகும்போதே கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லுமா அந்த பிசாசுக்கெல்லாம். ஆமாம், கடைசியில் என்ன ஆகி போச்சு? ஆமாம், கிருஷ்ணாவும் ஒன்றுன்ட்டார் அந்த ஆள். அது பின்னு வாங்கி போயிட்டாரு. சோத்திரம். கிருஷ்ணாவும் ஒன்றாயா? அவர் வேற, கிருஷ்ணா வேற இந்து மதத்தினுடைய காரியம். கிறிஸ்து சோத்திரம் பரிசுத்த தேவன் அவர். அல்லேலூயா. அது 2 ஒன்றாக முடியுமா? கடைசியில் அப்படி சொல்லி செத்தே போனா அந்த ஆள். சோத்திரம். இருந்து என்ன பிரச்சனை? ஆமாம், அப்படி வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருந்து யாருக்கு முன்னாடி? டிஜேஎஸ் தினகரனுக்கு முன்னாடி இருந்த மனுஷன் தெரியுமா உங்களுக்கு? நான் நேரடியாக பார்த்ததில்லை, ஆனால் ஃபோட்டோலாம் பார்த்துருக்குறேன். அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அவர் காலத்தில் வாழ்ந்த அவர் பழைய மனுஷர்கள் ஊழியக்காரங்க சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். கர்த்தர் இப்படிலாம் இருந்த மனுஷன் கடைசியில் விழுந்து போனான் பாருங்க. இப்படி இருந்து கடைசியில் ஏதாவது ஒன்றில் விழுந்து போகிறான். ஒன்று பெருமையில், சோத்திரம் நல்ல சத்தியத்தில் நிற்காமல் இருக்கிறதுனால விழுந்து போகிறது. 2வது என்ன செய்கிறது? ஆமாம், மாம்ச இச்சையில் விழுந்து போகிறது. இப்போ சமயத்தில் நடந்த ஒரு காரியம் அதுதான். மாம்ச இச்சை, மோக இச்சை எல்லாம் சிக்கிட்டான். சோத்திரம். அடுத்து என்னது? பண ஆசை, பொருளாசை, இதில் இருந்தாலும் சிக்கி போடுவான். சோத்திரம். ஆமாம், சோத்திரம். அவன் பாருங்க, இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் பாருங்க. ஆமாம், ஃப்ளைட்டில் போகணும், ஜெட்டில் போகணும். நீ பிறந்து வந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா, ஆமாம், கேள்வி சின்ன அது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சோத்திரம் ஆசையை பாருங்க, ஜெட்டில் போகணுமா, எதில்?
ஃப்ளைட்டில் போகணுமா? சொந்த ஃப்ளைட் வேணுமாம். அங்கே ஃப்ளைட்டில் போகிறது இல்லை, வேணுமா? உங்களுக்கு காசு இருக்கா? போகிறதுக்கே வழி இல்லையா? என்னது? ஆமாம், இது சோத்திரம். அமெரிக்கா போக பிரியமா? வேலை கிடைச்சா பிள்ளைகளை அனுப்புங்க. ஹல்லேலூயா. ஆமாம், பாதுகாப்பா நாடு தான். அதுலேயும் பங்குங்க. ஆமாம், துணிகரமாக இப்படிப்பட்ட ஆளுகள்னால பல விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஓசியா 1:2 வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேசம், குடும்பம், மனுஷர் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போகக்கூடாது. கர்த்தரை விட்டு விலகி சோத்திரம், கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும் இல்லை, தேசமும் போகக்கூடாது, ஒரு குடும்பம் போகக்கூடாது, தனி மனுஷர் கூட போகக்கூடாது அப்படின்னு தேவனுடைய விருப்பம். வாசிங்க. உரைக்கு தொடங்கின போது, நீ போய் ஒரு ஸ்தோரஸ்திரியையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு என்ன செஞ்சு போச்சு? சோரம் போயிட்டு என்றார். சோத்திரம். இப்போ இன்னைக்கு கிறிஸ்துவ தேசங்கள்லாம் ஆண்டவர் இயேசுவை விட்டு சோரம் போயிடுச்சு. அமெரிக்கா, கிறிஸ்துவ நாடுகள், ஐரோப்பா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை விட்டு சோரம் போய் கிடக்குது. கர்த்தர் உண்மை தெய்வத்தை விட்டு பொய்யான காரியங்களை பின்பற்றி போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், அது மட்டும் இல்லை, சில குடும்பமாக என்ன பண்ணுறது, சோரம் போயிருட்டாங்க. சோத்திரம். தனி மனுஷர்கள் சோரம் போயிட்டாங்க. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு சோரம் போயிடக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எபிரேயர் 3:12 வேதம் சொல்லுது பாருங்க. இதோட முடிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள ஜீவனுள்ள தேவன் என்ன அர்த்தம்? உயிருள்ள தேவனாகிய உண்மை தெய்வமாகிய கர்த்தரை விட்டு சோத்திர ஆண்டவரை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் என்ன செய்யக்கூடாது? உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எச்சரிக்கை ஆயிருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உடைய ஆட்கள் தாங்களும் தேவனை விட்டு விலகி போகிறது மட்டும் இல்லாமல் அவர்களை பின்பற்றுகிற ஃபாலோவர்ஸையும் விழுத்தள்ளிடுவாங்க. சோத்திரம். நல்லா கவனிங்க. மனுஷன்தான். உங்களுக்கு ஊழியக்காரங்களுடைய வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் சோத்திரம் எப்படி நடத்துகிறவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. அப்படின்னா அவங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறாங்களா, உண்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்களா, நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்களா, சாட்சி உள்ள வாழ்கிறாங்களா என்பதை நீங்கள் பார்த்து அவங்களுடைய விசுவாசத்தை தான் பின்பற்றணும், ஒரு மனுஷனை அல்ல. அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். நானே கூட ஒரு நாள் என்ன சொன்னதில்லை. 25 வருஷமாக ஒளிஞ்சிக்கிறேன். என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னதில்லைங்க. என்ன பின்பற்றுங்கன்னா என்னது? விசுவாசத்தை தான் பின்பற்றணும். சோத்திரம். ஆமாம், நான் அப்படி கூட சொல்கிறது. வசனத்தை நான் சத்தியத்தை பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து கேளுங்கன்னு நான் சொல்கிறேன். வசனத்தை கொண்டு தான் நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன்றேன். நான் அது கேட்கலாம். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப தேவனுக்காக வைராக்கியமாக நிற்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். சோத்திரம். எழுந்துருங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். சோத்திரம். தேவ மனுஷர்கள் விலக வேண்டியதும் விலகக்கூடாததும் என்ற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். விலக வேண்டியவர்கள் என்னது? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாம் நல்லா சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்ற எல்லாம் விட்டு விலகிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பொல்லாங்காய் விட்டு விலகிறேன், யோபை போல என்னை மாற்றுங்கயான்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, வாலிப பிள்ளைகள் நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. சோதரம். யாராலும் வஞ்சிக்கப்படாதீங்க, எந்த மனுஷனாலும் வஞ்சிக்கப்படாதீங்க. பொய்யான ஆட்கள், மனசாட்சியில் சூடுன்ற பொய்யருடைய மாயத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. பிசாசின் வஞ்சங்களுக்கு விட்டு உங்களை சிக்கிக்கொள்ளாதீங்க. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சோதரம். வேதத்தில் சொல்லப்பட்ட தீமோத்தேயு 4:1 மறுபடியும் வீட்டில் போய் வாச பார்த்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நீதிமொழிகள் 16:6 சோத்திர தீமையை விட்டு விலகுங்கள். சோத்திரம். அப்படி தீமையை விட்டு யார் விலக முடியும்னா, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாம் தீமையை விட்டு விலக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து நான் தீமையை விட்டு விலக என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். 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 மற்றும் நீதிமொழிகள் 9:6 பேதமையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் எந்த பேதமையான சோத்திர குணமுடையவர்களாக இருக்காதீங்க. நல்ல ஞானமுள்ள பிள்ளைகளாக இருங்க. அல்லேலூயா. நல்ல வழியில் நடத்துகிற தெய்வத்தை பின்பற்றி வாழுங்க.
இயேசுவை பின்பற்றி வாழுங்க. அல்லேலூயா. சோத்திர சபை முழுவதும் நாம் முழுவதும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்காகவே வாழுவோம். ஊழியர்கள் குடும்பம் பிள்ளைகள் சந்ததிகள் கர்த்தருக்காகவே வாழுவோம். விசுவாசிகள் குடும்பம் பிள்ளைகள் சந்ததிகள் நீங்கள் கர்த்தருக்காக தேவனுக்காக வாழ தேவன் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்தோ அடிமைத்தனத்தை கட்டிலிருந்தோ நரகத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி ரட்சித்த தேவனை சோத்தரிங்க. சோத்திரம் பண்ணுவோமா? நன்றி சொல்லுகிறோமாப்பா. இப்படி வழியிலே மட்டுமே நடப்போம். நீதியின் வழியில நடப்போம். உண்மையில வழியில் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த வழியில நடக்க நம் தேவன் பரிசுத்த நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேசி மார்க்கத்துக்கு விலகி வாழுங்கள் என்று விலகி ஓடுங்கள். வேசி மார்க்கமான காரியங்கள் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு ஜீவிக்க ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா பரிசுத்த பாதையில் நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டா. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்குரிய கிருபை எனக்கு தாங்கப்பா. என் மேல் நம்முடைய பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். எங்கள் ஒவ்வொரு மேலும் பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வரட்டும். விசேஷமா வாலிப பிள்ளைகள் மேல இளைஞர்கள் மேல நம்முடைய பரிசுத்த அபிஷேகம் இறங்கி வந்து வா பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, பாவத்தில் சிக்கிக்கொள்ள முடியாத ஆட்கள் சோத்திர சபையை வஞ்சிக்காதபடிக்கு, மோசம் போக்க இடம் கொடுக்காதபடிக்கு ஞானமாய் புத்தியாய் விவேகமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை சகோதரியை விட்டு விலகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிற 2 தெசலோனிக்கேயர் 3:6 ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் எந்த ஊழியக்காரனா இருந்தால் ஒழுங்கற்று நடக்கிற அவனை விட்டு விலகுன்னு வேதம் சொல்லுகிறது. ஒழுங்கற்று நடக்கிற பின்னாடி போனீங்கன்னா சோத்திரம் அவனு விழுந்து போவான், நீங்களும் விழுந்து போவீங்கன்னு வேதம் எச்சரிக்கிறது. சோத்திரம் வேதம் சொல்லுகிற சோத்திரம் 2 தெசலோனிக்கேயர் 3:6 நான் சோத்திரம் அந்த வசனம் இருக்கிறது. சோத்திரம் 1 பேதுரு 2:11-12 மாம்ச இச்சையை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அஞ்ஞானிகளை போல மோகச்சைக்கு உட்படாமல் மாம்ச இச்சையை விட்டு விலகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலகக்கூடாதவைகள் எவைகள் என்று பார்க்கும். எரேமியா 17:5 கர்த்தரை விட்டு விலகுற மனுஷன் சபிக்கப்பட்டவனா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவே ஏன் அப்படி சபிக்கப்பட்ட நிலையில மனுஷர்கள் போய் விடுகிறார் என்று சொன்னால் சோத்த ஏன் கர்த்தரை விட்டு விலகுகிறார் என்று சொன்னால் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க. எந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எரேமியா 2:17 தேவனை விட்டு போவதனால் கொள்ளையாக்குதல், தேசம் பாலாக்குறது, பட்டணம் சுட்டரிக்கப்படுகிற நொறுக்கப்படுகிற நிலைமையெல்லாம் வருகிறது என்று பார்க்கிறோம். சோத்திரம். தேவனை விட்டு விலகி போன பல விதமான தீமைகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வேதனை கொடுத்தோம். கர்த்தரை விட்டு ஒரு நாள் பின்வாங்கி போகாதீங்க. ஆண்டவரை ஒரு நாள் விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4:1 விசுவாசத்தை விட்டு விலக கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பொய்யான மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் சோத்திரம் துடிகரமாக காரியங்களை சொல்லி ஏமாற்றுவார்கள். ஏமாந்து போகாதீங்க. சோத்திரம் 2 பேதுரு 2:2 நம்ம பார்த்த காரியங்கள் படி எச்சரிக்கையாய் நடந்து கர்த்தர் பொருளாசை உடையவர்களாய் மாயம் பண்ணுகிற ஆளுகளுக்கு சோத்திர பணாசை உடையவர்களாய், பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசை, பணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து வாழ்வோம், பரிசுத்தமாய் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் சோத்திரம் எபிரேயர் 3:12 படி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத சோத்திரம் இருதயம் உங்களுக்கு ஒருவருக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உண்மையுள்ள தெய்வத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை விட்டு விலகாதபடிக்கு விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், விசுவாசம் உள்ள இருதயம் கர்த்தருக்குள்ளாக வாழ வைக்கும். அவிசுவாசமா உள்ள பொல்லாத இருதயம் கர்த்தர் சோத்திரம் சோத்திர தேவனுக்கு விலகி ஜெபிக்க சோத்திரம் நம்மை வஞ்சிக்கும். சோத்திரம் விசுவாசம் உள்ள இருதயமுடையவர்களாய் நாமே கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். கர்த்தாவே நமக்கு சோத்திரம். ஆமா, சபைக்குள் ஒருவருக்குள் இருக்கக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. அவை வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவ பயத்தோடு பக்தியோடு சோத்திரம். வேதத்திலிருந்து நிறைய காரியங்கள் இப்படி நமக்கு எச்சரிப்பாக கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. வேதத்தை தினமும் வாசிங்க, தொடர்ச்சியா வாசிங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்தை ஆராய்ச்சி செய்யுங்க, நல்ல ஜெபிங்க. சோத்திரம். உலகத்தான் சொல்லுவான்
சோத்திரம். கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவனே சொல்லுவான், சோத்திரம் சோத்திரம், ஜெபம்லாம் நமக்கு முக்கியம் இல்லை, சோத்திரம் அப்படி சொல்லுவான். கர்த்தர் ஜெபமே தான் ஜெயம். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிங்க. சோத்திரம். சபை கூடி வந்து ஜெபிக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், சோத்திரம் சோத்திரம். இப்படியாக தனி ஒவ்வொருவரும் நல்ல ஜெபாவியால் நிறைந்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. நாம் தேவனோடு பேசுகிறோம். கர்த்தர் நமக்கு உணர்த்தி நடத்துவார். எது சரியான பாதை என்று நம்மை காண்பித்து நடத்துவார். அந்த வழியில் நடக்க ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவார். சோதரமாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தப்பா, அவருடைய செலத்துக்கு சோதரமாய் கொண்டு போங்கப்பா. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் காத்துக்கொண்டு ஆண்டவரை வியாதி விக்கனங்கள் ஆபத்து நாச மோசங்களுக்கு ஊழியர்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்தையிலையும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்தையிலையும் விலைக்கு பாதுகாத்துங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு வசனத்தின்படியாக இன்னைக்கு சத்தியத்தை போதித்து இருக்க ஆண்டவரே, இந்த வார்த்தையில் வசனத்தை கொடுத்து சபையில் சத்தியத்தை போதிக்க சொன்னீங்க. உங்களுடைய வார்த்தையில் கொடுத்துட்டு ஆண்டவரை எச்சரிப்பா ஜாக்கிரதையாக இருந்த உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழியில் நடக்க உங்களுடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. மனுஷருடைய வஞ்சகத்துக்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் விலகி கர்த்தாவே சோத்திரம், பொய்யான பிசாசின் உபதேசங்களுக்கும் விலகி ஆண்டவரே சோத்திரம், அப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிக்கொண்டவர்களுடைய அல்லேலூ மாயையில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் சபையை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கொட்டைகளாய் மறைத்து அக்கினிமில்லாய் வேலெடுத்து தூதர் பண்ணிவிடாவில் காவல் வைத்து நடத்துங்க. பலவத்தின் தேவன் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து நடத்தும். ஜெபங்களும் பதில் தான். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென்.